ஆமா படைத்தான். ஒரு ஜென்மத்தில் ஆமை என்ன செய்யும்? தனக்கு இடையூறு வந்தால் அந்த உறுப்புகளாம் உள்ள தங்கிக்கும், பார்த்தா வட்டமாயிடும். இடையூறு வந்துச்சுன்னா அந்த 5 கால் இருக்கும், கால் 2 இருக்கும், எல்லாம் அப்படி உள்ளுக்கு 5 உறுப்பையும் அப்படி இழுத்துக்கு. 5 தலை ஒன்று இருக்கும், 2 கை இருக்கும், 2 கால் இருக்கும், அப்படி உள்ளுக்கு இழுத்துக்கு. ஒருமையில் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின். அப்போ ஐம்புலனை என்ன செய்கிறான்? தீமைக்கு பயன்படுத்தாமல் நன்மைக்கு பயன்படும் போது ஐம்புலனை செலவு செய்வான், தீமை வரும்போது அடக்கிக் கொள்வான். அது மாதிரி செய்தால் பொருளறிந்து அடக்க வேண்டும், சின்ன விஷயம் இல்லை. ஏயா பொறிப்புலனை அடக்கணுன்னு கேட்டான். தலைவனே அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த காமத்தை நான் அடக்குவேன். எனக்கு மீண்டும் பிறவி காரணமான இந்த காமத்தை அடக்குவதற்கு என்னுடைய பொறிப்புலனை அடக்கிக் கொள்வேன். அப்போ பொருளறிந்து பொறிப்புலனை அடக்க வேண்டும். பொருளறியாமல் திருவடியே தெரியாமல் பொறிப்புலனை அடக்க என்ன பயன்? ஒருமையில் ஆமை போல் 5 அடக்க. ஆமை எடுத்துக்காட்டு. ஒருவருக்கு எளிமை அந்த இந்த ஜென்மத்தில் தீமைக்கு இந்த மெய்வாய் கண்முக்கு இந்த பொறிப்புலன்களை தீமை வழி செல்லாது நன்மைக்காக இந்த பொறிப்புலனை அடக்கி மேலும் மேலும் முயற்சித்தால், தவறு செய்தால் அது 7 ஜென்மத்துக்கு துணையாக இருக்கு நான் வள்ளுவன். ஆக இந்த பொறிப்புலனை அடக்குவதுக்கு என்ன வேணும்னா, கல்வி துணையாக இருந்தால் போதுமா? கல்வி துணையாக இருந்தால் மட்டும் இந்த பொறிப்புலனை அடக்க முடியுமா? கல்வி துணையாக இருந்தால் காமத்தை தடுக்க முடியுமா? எந்த கல்வி? ஞான கல்வி இருந்தால் காமத்தை தடுக்கலாம். வேறு எந்த அறிவு கொண்டு இது வெல்ல முடியும்? பொறிப்புலனை அடக்கணும். பொறிப்புலனை அடக்குவதற்கு விஷயம் தெரிந்திருக்க வேண்டும். எதுக்காக பொறிப்புலனை அடக்கணும்? இனி நான் பிறக்கக்கூடாது, அதற்காக பொறிப்புலனை அடக்கிறேன். நீ பிறக்கக்கூடாது என்பதற்காக நான் பொறிப்புலனை அடக்கிறேன். திருவருளை கடைசி வரலும் விடக்கூடாது, எப்படியாவது ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ள வேண்டும். அதுக்காக இந்த உடம்பு பொறிப்புலனை அடக்கி மெய்வாய் கண்முக்கு மனசை அடக்கி அந்த தலைவன் அடையவர்களும் வைராக்கியம் இருக்க வேண்டும். இந்த வைராக்கியம் எப்போ வரும்னா, வைராக்கியமே உரிய ஆசா ஞானிகளை வணங்கினாலன்றி ஒருவனுக்கு வைராக்கியம் வராது. வைராக்கியத்துக்கே உரியவர்கள் வைராக்கியவான்கள், சிறந்த தபசிகள். அவர்களுடைய ஆசி பெற்று பொறிப்புலனை அடக்கி ஒரு ஜென்மத்தில் இருந்தாலும் அது 7 ஜென்மத்துக்கு துணையாக இருக்கும். ஆக இப்படி ஒரு ஆணும் பெண்ணும் தலைவனை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சிறந்த கல்வி. இப்படி எல்லாம் அவன் வள்ளுவன் என்ன சொல்ல, திருமலர் பிடிந்தன போல்த்தும் பேரிடர் அக்கை அழிந்தன கண்டும் அறமறியாரை. இப்படியெல்லாம் அழிந்து போவதை கண்டும் தர்மத்தை பற்றி அறியக்கூடாது. இது தர்மம் ஏன் செய்யணும்னா, ஜென்மத்தை கிடைத்திட்டுவதற்கு. தர்மம் ஏன் செய்யணும்னா, உடல் ஆரோக்கியத்திற்கு. தர்மம் ஏன் செய்யணும்னா, முன் செய்த பாவ தீர்வதற்கு. ஏன் தர்மம் செய்யணும்னா, பண்புள்ள புத்திரபாக்க அமைவதற்கு. ஏன் தர்மம் செய்யணும்? நோயில்லா வாழ்க்கைக்காக. ஏன் தர்மம் செய்யணும்னு சொன்னா, எதையும் தாங்கிக் கொள்ள வீர உணர்ச்சி, வீரம், சிறந்த ஆண்மை, ஆற்றல். ஏன் தர்மம் செய்யணும்னா, ஜென்மத்தை கிடைத்தேற்றதுக்கும் துணையாக இருக்கும். அந்த தர்மம் ஜென்மத்தை கிடைத்தேற்றதுக்கும் துணையாக இருக்கும். இல்லறத்தையும் சிறப்பாக நடத்தலாம். வறுமையின் பேச்சே இருக்காது புண்ணியம் செய்தால். புண்ணியம் செய்யவிட்டால் வறுமையும் பிணியும் பிரச்சனையும் பகைமையும் போட்டு கசக்கி தின்னுட்டவனை. பேருதவி பெற்ற அரங்கனே, பெருமை மிகு புண்ணிய அரசனே, குருமக்கு புகழ் மாலை தன்னை கூற வந்தேன் ராமானந்தன் யானும். உன்னாம செபம் செய்பவர்க்கு உலகில் துன்பம் அகலும் அப்பா. உன்னாம செபம் செய்பவர்க்கு உண்மை ஞானம் கிட்டும் அப்பா. ஓங்கார ஜோதி அரங்கனே, ஓங்கார குடிலின் தலைவனே, ஓங்காரன் உன்னுள் இருக்கவே உன் நாமம் சொன்னால் போதுமே.